லக்ஷ்மீவல்லபாரம்மாம் விகணோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். அஸ்மத்குருभ्यो நமः, அஸ்மத் பரமகுருभ्यो நமः, அஸ்மத் சர்வகுருभ्यो நமः. விகணசமஹா குரவே நமः. மை இந்தியா மை பீப்புள் யூடியூப் சேனல் ஃபாலோயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இப்பொழுது மதி நிறைந்த நன்னாள் மார்கழி மாதத்தை பற்றி இறைவன் கொடுத்த சிற்றறிவினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மார்கழி மாதம் என்பது கிருஷ்ணபரமாத்மா மாதங்களிலே நான் மார்கழியாக திகழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று தவறான உச்சரிப்பிலே பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது பீடு உடை மாதம். பீடுடைனா வெற்றிகரமான மாதம். ஏன் இதை வெற்றிகரமான மாதம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், தேவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நாள் என்பது ஒரு பகல் ஒரு இரவு. அதுபோல தேவர்களுக்கு தேவலோகத்திலே நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த தேவலோகம் என்பதிலே தான் எல்லா லோகங்களும் அழிந்திருக்கிறது. நம் முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் மற்றும் நமக்கு வாழ்வியலை அளிக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இவைகளெல்லாம் அங்கேதான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. அதுதான் ஓசோன் படலம் என்கின்ற சொல்லப்படுகிறது. அந்த தேவர்களுடைய விடியற்காலம் என்பது இந்த மார்கழி மாதம். அதாவது ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரையில் தட்சிணாயனம் என்று பெயர். அது இரவு பொழுது தேவர்களுக்கு. தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரையில் உத்தராயணம் தேவலோகத்திலே பகல் கால பொழுது. எப்படி நாமெல்லாம் இரவிலே உறங்குகின்றோம், பகலிலே எழுந்து நம்முடைய காரியங்களை செய்து அதிலே வெற்றியை காண்கின்றோம், வாழ்வியலிலே வெற்றியில் காண்கின்றோம். அதுபோல தேவர்கள் பீடு நடை போடுகின்ற மாதம். அதனால இதை பீடுடை மாதம் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே அதனால தான் வெடியற் காலையிலே எழுந்திருக்க வேண்டும். இது ஆன்மீகத்தினுடைய குறிக்கோள். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சாதாரணமாக கொடுக்கறதே நன்கொடை என்று சொல்லுகிறோம். ஆனால் இறைவன் கொடுத்திருந்த இயற்கை கொடை இருக்கிறதே, அதனுடைய பெருமையை சொல்ல முடியாது. இயற்கை கொடுத்த கொடைகள் ஏராளம். அந்த வகையிலே இந்த பருவ காலங்கள், இந்த பருவ காலங்களிலே ஹேமந்த ருது என்று சொல்லப்படுகின்ற இந்த ருதுல பனிகாலம், முன்பனி காலம். இந்த மார்கழி மாதம் முன்பனி காலம், தை மாதம் பின்பனி காலம். முன்பனி காலம்னா சூரிய உதயத்திற்கு முன்னால் பனி இருக்கும். அதாவது சாயங்காலம் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு பனி ஆரம்பிச்சதுன்னா சூரிய உதயம் முடிகிற அந்த 8 மணிக்கிட்ட அது அப்படி இதுவாகிடும். ஆனால் தை மாதம் பிறந்ததுன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் பனி ஆரம்பிக்கும். திருப்பி மறுநாள் காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கு பிற்பாடு 10 மணி 10:30 மணி வரைக்கும் பனி இருக்கும். அதனால தான் நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பின்னாடி வர்ற பின்பனி காலத்தில் நமக்கு நோய் கிருமிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த பனியில் வெடிகாலில் எழுந்து ஊர் சுற்றக்கூடாது. வேலையாக இருக்கிறத மட்டும் காத்தால் ஆற்றுல பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம தொழிலை பார்க்கறது தான். ஆனால் மார்கழி மாதத்தில் முன்பனி காலம் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் ஏற்படுறதுனால அந்த பனி நமக்கு எதுவும் செய்யாது. என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல உள்ள இதுவாகி சளி ஏற்படுத்தும். இந்த சளி எதுக்காகனா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கசடுகள்லாம் வெளில வரணும். வெளில வந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால அந்த கசடுகளுக்காக சளி பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாத, இப்போ நாம் ஒரு ஃப்ரீசரில் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி போட்டோம்னா அந்த பாட்டில் தண்ணி கெட்டியாயிடும். அதை திருப்பி நாம் வெளியில் எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி அது பழையபடி தண்ணியாக மாறும்.
அதுபோல நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த இரத்தம் திரவ நிலையில இருக்கக்கூடியது. இந்த திரவ நிலையில இருக்கக்கூடிய இந்த இரத்தத்தை திடநிலைக்கு மாற்றணும். திடநிலைக்கு மாற்றணும்னா இந்த 1 மாத காலம் நாம் பனியில் நனைஞ்சோமானால் இந்த இரத்தம் திடநிலைக்கு வந்துடும். அப்படி இந்த திடநிலைக்கு வந்ததுன்னா பின்னாடி வரக்கூடிய கோடை காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அக்னி நட்சத்திர காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நமக்கு சமச்சீரான இதை கொடுக்கும். அதனால தான் அந்த மாதிரி நேரத்தில் இந்த சிரங்கு, அரிப்பு இது போன்றதெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் இந்த மார்கழி மாத பனி. அதிலே கண்டிப்பாக நம்ம இது பண்ணணும். ஆனால் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைய வந்து ஒரு பெரிய காலேஜில் சேர்க்கணும், நல்ல டாக்டர் ஆக்கணும், அந்த மாதிரியான இதை மட்டும் சிந்திக்கிறோமே தவிர நம்ம குழந்தையினுடைய தேகம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறதில்ல. அந்த தேகம் நன்னா இருக்கணும்னு நினச்சாக்க நாம் வந்து நம்ம குழந்தைகளை இந்த மார்கழி மாத பனியில் நனைய வைக்கணும். அதை தான் நம்ம பெரியவர்கள்லாம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கான்செப்ட் தான் எல்லா பூஜைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நாம் வந்து நம்ம பெரியவா விடிகாத்தால் எழுந்து பஜனை இது பண்ணி மார்கழி மாத பஜனை செய்வாங்க. ஆனால் நாளடைவில் அது வந்து மனிதனுடைய சோம்பேறித்தனத்தினால் விட்டுப்பட்டது. அதற்காக வந்தது தான் இந்த ஐயப்பன்மார்கள் மாலை போடுகின்ற வைபவம். அவர்களும் பார்த்தீங்கன்னா கார்த்திகையிலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் 48 நாட்கள் மாலை போட்டு வெடிகாலில் குளிக்கணும், சாயங்காலம் குளிக்கணும். அதே கான்செப்டு தான் அந்த மாலை போடுற வைபவம். ஏன்னா அதில் சோம்பேறித்தனம் ஏற்பட்டதுனால இது வந்தது. ஆனால் இதுலேயும் இப்போ என்ன பண்ணுறாங்க, மாலை போட்டுக்கன்னு சொல்லி 2 நாளில் போட்டுக்கலாம், 3 நாளில் போட்டுக்கலாம், 5 நாளில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்காக வந்தது ராகவேந்திரர். இப்படி இறைவன் வந்து நம்ம வந்து திருத்தி பணிகொள்றவன். நமக்கு வந்து அவர் எந்தெந்த மனுஷன் எந்த ரூட்டில் போகிறானோ அந்த வழியிலேயே போய் அவனை திருத்தி கொள்கிறான். அதனால இது மகோன்னதமானது. அது மட்டும் இல்லை, ஆண்டியாள் நாச்சியார் சொல்லுகிறார், மார்கழி மாதத்திலே வெள்ளை நுண் மணல் கொண்டு தெருவினை அலங்கரித்தோம் அனங்கதேவா, அரங்கனுக்கு அலங்கரித்தோம் அனங்கதேவா அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த கோலம் போடுற வைபவம், இந்த கோலம் போடுற வைபவத்தை ஆண்டாள் நாச்சியார் கிபி 9ஆம் நூற்றாண்டிலே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோலம் வந்து வெடிகாத்தால் போடணும். ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோன்னா ராத்திரியே போட்டு வச்சுடுறாங்க. வெடிகாத்தால் அவங்க பணியில் நினையத்துக்காக அந்த கோலம் போடணும். அந்த மாதிரி கோலம் போடுற பொழுது என்னன்னா, முன்னெல்லாம் வந்து இந்த களம்னு சொல்லுவாள், வயலில் அறுவடை பண்ணி மார்கழி மாதத்தில் அறுவடை பண்ணி அந்த அறுவடையை நெல்லை அடிக்கிறது, கதிர் அடிக்கிறது, அதெல்லாம் தெருவில் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தெருவில் பண்ணும்பொழுது அவங்கவுங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்க அந்த தெருவு 20 அடி ரோடாக இருக்கக்கூடியது ஒரு சைக்கிள் போகிற அளவுக்குள்ளே இல்லாத ஆகிடும். இப்போ எப்படி நம்ம ரோட்லலாம் பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ஆகிடும். அதற்காகத்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த மார்கழி மாதத்தில் அன்னன்னைக்கு அடித்து காத்தாலேருந்து அடிச்சுட்டாங்கன்னா சாயங்காலம் முடிஞ்சிடும். அதனால் வெடிகாத்தால் எல்லோரும் கூட்டி அவங்க வீட்டில் கோலம் போடுகின்ற பொழுது அந்த 20 அடி ரோடு 20 அடியாகவே இருக்கும். அது மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படாது. இந்த மாதிரியான வாழ்வியலுக்காக சொல்லப்பட்டதுதான் நம்முடைய ஆன்மீகம். மங்களானி பவந்தோஹு.